உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். எஸ்டிபிஐ கட்சி தலைவர் ஃபைசி கைது. எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பிய எஸ்டிபிஐ கட்சியினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் பங்கேற்றார். அமலாக்கத்துறையினரால் எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் MK ஃபைசி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ கட்சி கோவை மத்திய மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை கரும்புக்கடை பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் அபுதாஹிர் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஃபைசியை விடுதலை செய், அமலாக்கத்துறையின் கைதி அநீதியானது, ஒன்றிய பாஜக அரசை பழிவாங்கும் அரசியலை நிறுத்து, எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் MK ஃபைசியை விடுதலை செய் போன்ற கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாசிசத்திற்கு எதிராக அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் MK ஃபைசியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் துணை செயலாளர் சுசி கலையரசன், மே 17 இயக்கம், தமிழ் புலிகள் கட்சி, INTJ, எஸ்டிபிஐ கட்சியின் வர்த்தக அணியினர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் என அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி கோவை மத்திய மாவட்ட தலைவர், இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசு இந்த தேசத்திலே ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரான மரியாதைக்குரிய MK ஃபைசி அவர்களை நேற்றைய தினம் கைது செய்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான பண பரிமாற்ற நடவடிக்கைக்காக கைது செய்துள்ளோம் என்று பொய்யான ஒரு காரணத்திற்கு கூறி மத்திய பாஜக அரசு தேசிய தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வரக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி இந்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த மசோதாவையும் எதிர்த்தும் 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை அமல்படுத்த கோரியும் இந்தியா முழுவதிலும் வெகுஜன போராட்டமாக இந்த போராட்டத்தை மாற்றியதை கண்டு அச்சமடைந்த பாஜக அரசாங்கம் பொய்யான காரணத்தை கூறி எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இதனை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர், மக்கள் போராளி MK ஃபைசி அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய அறிவிக்கைப்படி உடனடியாக மோடி அரசு, பாசிச அரசு ஜனநாயகத்திற்கு காப்பதற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை காப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற MK ஃபைசி போன்ற தலைவர்களை EDயை சொல்லி, அமலாக்கத்துறையை சொல்லி, இதுபோல் பண பரிமாற்றத்தை செய்துவிட்டார்கள் என்று மோசடியாக குற்றச்சாட்டுகளை சொல்லி பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம் என்ற அது ஜனநாயக விரோத போக்கை மோடி அரசு கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கூறிக்கொள்கிறோம்.